முன்பு மதுரையை மலையத்வாஜ பாண்டியன் என்ற மன்னர் ஆட்சி செய்தார். அவருக்கும் ராணிக்கும் அவர்கள் கடும் தவம் செய்து இறைவனை வேண்டினர். அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த பார்வதி தேவி தெய்வம், நான் உங்கள் மகளாக பிறப்பேன் என்று வரமளித்தார். சில காலத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். ஆனால் அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தன. அப்போது ஒரு தெய்வ குரல், அவள் தனது கணவரை காணும்போது 3வது மார்பு மறையும். அந்த குழந்தைக்கு தாடாதகை என்று பெயர் வைத்தனர். பின்னர் அவள் மீனாட்சி என அழைக்கப்பட்டாள். மீனாட்சி சிறுவயதிலேயே வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவளாக வளர்ந்தாள். அவள் அங்கே சிவபெருமான் அவர்களை பார்த்தாள். அந்த நொடியில் அவளின் 3வது மார்பு மறைந்தது. அவள் புரிந்து கொண்டாள், இவரே தனது கணவர். பின்னர் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் வடிவில் மதுரைக்கு வந்தார். மதுரையில் நடந்த அந்த திருமணம் உலகிலேயே மிகப்பெரிய தெய்வ திருமணமாக கருதப்படுகிறது. அந்த நாள் முதல் மீனாட்சி அம்மன், மதுரையின் அரசி சுந்தரேஸ்வரர், மதுரையின் அரசர் அவர்கள் இருவரும் மக்களுக்கு அருள் வழங்கி வருகின்றனர். மீன் போல எப்போதும் கண்களை மூடாமல் தன் பக்தர்களை காக்கும் அம்மன் என்பதால்தான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவரை மீனாட்சி அம்மன் என்று அழைக்கிறார்கள்.